தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒரு டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே ஏறி இருக்கிறேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னு சொன்னால் 4ல் நிற்கிது, ஃபீல் லைக் 1ல் நிற்கிது. ஸோ இரவு நேரத்தில் இப்படிலாம் தொப்பியெல்லாம் போட்டுக்கொண்டு இந்த படுகுளிருக்குள்ளே பேசாமல் வீட்டில் படுக்கிறதுக்கு எதுக்கு நான் ஒரு டபுள் டெக்கரில் ஏறி மேலே அது இந்த குளிருக்குள்ளே இருக்கிறேன்னு சொன்னால் ஆக்சுவலாக குளிரையில் அதுக்கேற்ற மாதிரி தான் உடுவு போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் லைட் பார்க்க போகிறோம். லண்டன் வந்து கிறிஸ்மஸ் லைட்டுக்கு ஒரு ஃபேமஸான இடம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லண்டனில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ எங்கெங்கே வந்து கிறிஸ்மஸ் லைட் இருக்குது, எப்படிலாம் வந்து டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்குன்றதை அதுக்குன்னு சொல்லி டூர் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸில் நான் இருக்கிறேன். இந்த பஸ் வந்து ஒரு மஞ்சள் கலர் பஸ் உண்டு. ஸோ இந்த பஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் க்ரீன் பார்க்குன்னு சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்குது. அந்த க்ரீன் பார்க் ஸ்டேஷனுக்கு நேராக முன்னுக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்க போது. ஸோ மொத்தமாக இந்த டூர் வந்து 1 hour 10 minutes மேம். ஸோ இந்த 1 hour 10 minutesல லண்டன் சிட்டிக்குள்ளே எங்கெங்கே கிறிஸ்மஸ் லைட் இருக்குது, அது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் பெற போகிறீங்க. ஸோ வாங்க சேர்ந்தே போய் பார்க்கலாம். ஸோ முதல்ல பஸ்ஸை சுற்றி காட்டுறேன். இதுதான் பஸ். இப்படி இருக்குது, அரைவாசி கவ பண்ணி இருக்குது. மழைகளை பெய்தாக ஓடி போய் அதுக்கு இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி வெளியில் நிற்கலாம். இங்கே பாருங்கள். I always say to the kids, be careful at Christmas. அந்த பஸ்ஸில் இருந்து கீழே இறங்கிட்டேன். ஏன்னு சொன்னால் ஒரே சத்தமாக கிடந்தது. அந்த பஸ்ஸில் வந்து கொமெண்ட்ரி சொல்கிறவர் இருக்கிறது தானே, அவர் வந்து கையில் மைக் எடுத்தார். நான் ஸ்டாப், நிப்பாட்டவே இல்லை. 1 hour 10 minutes நான் ஸ்டாப்பாக கதைச்சு கொண்டு வந்தாரா. அப்போ அங்கே வச்சு என்னால் கதைக்க முடியலை. நான் கதைச்சதெல்லாம் வெளியில் வரவே இல்லை. இந்த மைக்கெல்லாம் இழுக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ சத்தமாக இருந்தது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த பஸ்ஸில் சுற்றி பார்க்கல வந்து நிறைய இடங்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. நிறைய அழகான கிறிஸ்மஸ் லைட்டெல்லாம் பார்க்கக்கூடியமாக இருந்தது. ஸோ அதைத்தான் நாங்கள் இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட், யூகேல லண்டனில் இருக்கிற மிக 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 முக்கியமான ஒரு தெரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாப்பிங். இங்கே இல்லாத கடைகளே இல்லை, அவ்வளோ கடைகள் இருக்குது. எல்லா விதமான பொருட்களும் நீங்கள் இங்கே வாங்கலாம். அவ்வளோ ஃபேமஸான, வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் என்று சொன்னால், ஒரு கடை தெரு என்று சொன்னால் அது இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். யூகேல இருக்கிறார்களுக்கு, லண்டனில் இருக்கிறார்களுக்கு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டை பற்றி தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு ஒரு தகவல் என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அது யூகேல வந்து ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கும் இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கிறது வந்து வேறொரு சிட்டியில், அது லண்டனுக்கு வெளியில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் என்ற சிட்டியில் இருக்கிறது தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. இது லண்டனுக்கு இருக்கக்கூடிய ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்ன்றது ஒரு தெரு, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை. சரி, ஓகே. இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி ஷாப்பிங்குக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இங்கே போடப்படுற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ் லைட்ஸ்ன்னு சொன்னாலே ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவ்வளோ ஃபேமஸானது. இப்போ கூட நான் நின்று கொண்டு நிற்கிறது ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு கீழே தான். நல்லா இருக்கா பாருங்கள், பேக்ரவுண்டில் சும்மா கோல்டு கலரில் தகண்டு மின்னுது. ஸோ இதுக்கு கீழே தான் நான் உங்களோட காய்ச்சி நிற்கிறேன். ஸோ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போகிறோம். யூகேல இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான தெருவாக போகிறோம். எங்கெங்கெல்லாம் அழகான கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இருக்குன்னு சொல்லி அதை வந்து 2 விதமான வியூவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பஸ்ஸில் இருந்து எடுத்த அந்த வியூலையும் பார்க்க போகிறோம், மற்றது நான் கீழே இருந்து எடுத்த அந்த வியூலையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா விதமான வியூஸும் வந்து உங்களுக்காகத்தான். இந்த லண்டனில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்ஸ் எவ்வளோ அழகானதுன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டால் நடந்து போவோம் வாங்க. எஸ், இதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். முன்னுக்கே ஜேடி வரவேற்குது, ஜேடி கடை இருக்குது. என்னென்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டில் வந்து இல்லாத கடைகளே இல்லை, எல்லா விதமான கடைகளும் இருக்குது. சாதாரண உடுப்பு கடையிலேருந்து, சாதாரண மரக்கறி கடையிலேருந்து, ரெஸ்டாரண்ட்ஸில் இருந்து எல்லா கடையுமே இருக்குது. ஸோ இந்த நேரம் பார்த்தாலுமே வருஷத்தில் 365 நாளும் இந்த ரோட்டு வந்து பயங்கர கலகலப்பாக இருக்கும். ஒட்டே ஆக்கள் தான். வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது இங்கே இருக்கிற ஆக்களாக இருக்கட்டும், இந்த இடத்துக்கு வராத ஆக்களே இல்லை. கிறிஸ்மஸ் டைமில் மட்டும் இல்லை, 365 நாளும் வெயிலோ மழையோ குளிரோ என்ன வெதராக இருந்தாலும், என்ன நாளாக இருந்தாலும் இங்கே மக்கள் கூட்டம் சும்மா அலம் மோதிக்கொண்டே இருக்கும். அதுதான் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். சரி, இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் அங்கே இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், லண்டன் வந்து நிறைய சின்ன சின்ன பகுதிகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக சொன்னால் கிரேட்டர் லண்டன் என்று சொல்லுவோம், பெரிய ஏரியா. அது வந்து 32 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த 32 பிரிவை சொல்கிறது போரோன்னு சொல்லி 32 போரோக்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர். அன்றைக்கு நாங்கள் போனது சிட்டி ஆஃப் லண்டன், அது ஒரு போரோ. இது வந்து சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர். இது வந்து போஸ்ட் கோட் வந்து Wல ஆரம்பிக்கும்.
ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். டபிள்யூவில் ஆரம்பித்தா சிட்டி ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு போரோ. இந்த 32 போரோன்னு சொன்னது தானே, அதில் வந்து 12 போரோ வந்து இந்த சிட்டிக்குள்ளே இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது 12 போரோ. மிச்சம் எல்லாமே வந்து சிட்டியை விட்டு வெளியில் இருக்குது. ஆக மொத்தம் கிரேட்டர் லண்டன் என்று சொல்லப்படுற பெரிய ஏரியாவில் வந்து மொத்தமாக 32 போரோ இருக்குது. ஓகேவா? இப்போ நான் நின்று நிற்கிறது வந்து ஜான் லூயிஸ் கடைக்கு முன்னால். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர நீளமான கடை தானே. அப்போ முன்னுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது அவைக்கு வந்து. அப்போ என்ன செய்யுதுக்குன்னா முன்னுக்கு கண்ணாடியை போட்டு அதில் டிஸ்பிளே மாதிரிலாம் போட்டு பின்ன பாருங்கள் கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் பயங்கரமாக செய்து வச்சிருக்கணும். இது வந்து எல்லா ஃபேமஸான கடைகளும் இப்படி செய்கிறது. ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு தீமில் வந்து செய்வினோம். அதோட வந்து இங்கே நிறைய பிராண்ட் கடைகள் இருக்குது தானே இன்னும். ஆனால் அது எல்லாத்தையும் காட்டணும் மாதிரி இருக்கா. இன்றைக்கி நாங்கள் பார்க்க வந்தது கடைகளே இல்லை, நாங்கள் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பார்க்க வந்து நாங்கள். ஸோ இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இங்கே என்னென்ன கடைகள் இருக்குது, அந்த கடைகள் எல்லாமே வந்து ஒவ்வொரு கடையும் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி முடிஞ்சால் இன்னும் ஒரு எபிசோடில் பார்ப்போம். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸை மட்டும் பார்ப்போம். Even dropping it down the chimney. No one knew who this person was. And then when he was a very elderly man, they caught him throwing money, had been seeing who was poor at Christmas and giving money to them. இப்போ நான் நிற்கிறது வந்து பொன் ஸ்ட்ரீட். இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். அந்த சொல்லுவினம் தானே, அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் என்று சொல்லி. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, எங்கே பொருந்ததோ இல்லையோ, இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பயங்கரமாக பொருந்தும். என்று சொன்னால் இந்த ரோட்டு வந்து இந்த தெரு வந்து எவ்வளோ அழகானதுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பளபளப்பாக மின்னுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே தான் வந்து ஆபத்தும் இருக்குது. என்ன ஆபத்துன்னு சொன்னால் களவெடுப்பவர்கள், பிக் பாக்கெட்டர்ஸ், இந்த மாதிரி குரூப்ஸ் சரியான களவு போகிற இடம் இது. நாங்கள் வந்து என்னென்னா மக்கள் கூட்டம் சரியான நிறைய ஆட்கள் தானே. அப்போ நாங்கள் அதில் கவனிக்க மாட்டோம். அதோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகள் இந்த அழகில் நாங்கள் மயங்கும் போது நைஸாக வந்து களவெடுத்து ஓடிடுவாங்க. நான் கூட முதுகில் ஒரு பேக் கொண்டு கொள்ளிக்கிறேன். அதில் எத்தனை சிப்பை திறந்து வச்சுக்கிறாங்களோ தெரியும், அதை தான் பார்க்கணும். அதுக்குள்ளே கேமரா ஐட்டம் எல்லாம் கிடக்குது, இருக்குதா இல்லை இல்லையான்னு தெரியல, பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் விரையக்குள்ளே வந்து கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற எல்லா இடமும் வந்து இவங்களோட கைவரிசை தாங்க முடியாது. இதில் வந்து சில ஃபேமஸான களவுகள், ஃபேமஸான கொள்ளைகள் எல்லாம் நடந்திருக்கு. விக்கிபீடியா தட்டி பார்த்தா அதில் நிறைய லிஸ்ட் எல்லாம் இருந்தது ஃபேமஸான களவுகள் என்று சொல்லி. ஸோ அது இன்றைக்கு வேண்டாம், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இருந்தாலும் கூட இந்த ரோட்டுக்கு வரைகளை கவனமாக இருக்கணும். என்று சொன்னால் பிக் பாக்கெட்டர்ஸ் வந்து அதிகம் இங்கே. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும். இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பிபிசியை பற்றி கேட்குறேன்னு கேட்குறீங்களா? எஸ், பிபிசி ஹெட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் நான் இப்போ நிற்கிறேன். இப்போ நான் நிற்கிறது வந்து ரெஜென்ட் ஸ்ட்ரீட். ரெஜென்ட் ஸ்ட்ரீட்டில் மற்ற பக்கம் போனீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு கோபுரம் மாதிரி தெரியுதில்ல, சர்ச் உண்டு, அதுக்கு அங்கால போனீங்கன்னு சொன்னால் பிபிசியினுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. லண்டன் பிபிசி அங்கே தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் வந்து அங்கே போகிறதில்லை, அதுக்கு எதிர்த்து திசையில் போகிறேன் ரெஜென்ட் ஸ்ட்ரீட்டில். இந்த ஸ்ட்ரீட் இந்த ஒழுங்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரோட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர கலகலப்பாக இருக்கும். இந்த நேரம் ஒரே ஆக்களாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து நிறைய கடைகள், நிறைய ஷாப்பிங்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. கிறிஸ்மஸ் லைட்ஸும் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம், ரெஜென்ட் ஸ்ட்ரீட். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. இதில் பாருங்கள், மேலே வந்து தேவதைகள் வந்து வானத்தில் பறந்து போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் எனக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட்டை விட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே நல்ல சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரெஜென்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்ஸை வந்து பார்த்துட்டு வரோம். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வானத்தில் வந்து அப்படியே தேவதைகள் பறக்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரோட் ஒன்று பிரிஞ்சு போகுது. கொஞ்சம் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இதுலேயும் வந்து கிறிஸ்மஸ் லைட்டுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அங்கே போகிறதில்ல. இந்த ஏரியாவை சொல்கிறது சோஹோன்னு சொல்லி, லண்டனில் இருக்கிற மிக முக்கியமான ஏரியா சோஹோன்னு சொல்லி. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே வந்து சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏரியா. நீங்கள் விளங்கி கொள்ளுங்க மிச்சத்தை. சின்ன பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு அங்கே போக முடியாது, பெரியாக்கள் போகலாம்.
அப்படிப்பட்ட ஒரு ஏரியா தான் சோஹோ. ஸோ அதுதான் எனக்கு பின்னுக்கு தெரிகிறது. நான் எனக்கு அங்கே போகலை, நான் கிறிஸ்மஸ் லைட் தான் பார்க்க வந்து நாங்கள். ஸோ நாங்கள் மற்ற பக்கத்தாலேயே போவோம், வந்த வழியாலே போவோம், தேவையில்லாமல் அங்கே இங்கெல்லாம் போகக்கூடாது. ஓகேவா, அது கூடாத பழக்கம். எனவே வாங்க நேரையே போவோம். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க, வீரசுவாமி என்று சொல்லி. 1926ஆம் ஆண்டு இந்த வீரசுவாமி கடையில் இருக்கான். வீரசுவாமி கடையினுடைய டெக்கரேஷனை பாருங்கள் எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த முக்கியமான ரோட்டுகள் எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் சூப்பராக பூட்டி இருக்குது. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கடைகள், ஃபேமஸான கடைகள் எல்லா இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தந்த கடைக்குரிய டிஸ்பிளே ஏரியாவில் வந்து அந்தந்த கடைக்குள்ளே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், கிறிஸ்மஸ் மரங்கள் எல்லாம் வச்சு அது வேறு சூப்பராக இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் நல்லா இருக்குது, வெளியில் பார்த்தாலும் நல்லா இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த ஏரியாவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற முக்கியமான ரோட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட்டுகளை பார்த்துட்டு வரோம். என்னென்னு சொன்னால், கிறிஸ்மஸ் லைட் வந்து லண்டனில் இருக்கிற கிறிஸ்மஸ் லைட் வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமுமே வந்து வித்தியாசமான தீமில் வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் எல்லாம் போடப்படும். ஸோ இதில் நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு முறையும் வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான காட்சியை வந்து உங்களுக்கு காட்டணும், இந்த லண்டனில் இருக்கிற ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்டணுன்றதான் என்னுடைய விருப்பம். ஸோ அதனால தான் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வித்தியாசமான காட்சிகளை வந்து நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்மஸ் லைட்டுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். பின்னுக்கு திருப்புறம் பாருங்கள், இப்படி சூப்பராக இருக்குண்டு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரோட்டு. இது வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் காபரே பாருங்க, மூலா ரூஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து ஃப்ரெஞ்சு காபரே உண்டு. ஃப்ரான்ஸில் வந்து மிகவும் ஃபேமஸ் ஆனது ஃப்ரெஞ்சு காபரே உண்டு, மூலா ரூஸ்ன்னு சொல்லி. அதான் இது ஒரு வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான காபரே. ஸோ இந்த ஒரு குளிர்கால பகுதியில் எங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு கிடைக்கிற ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த மாதிரியான இடங்களை வந்து ரசிக்கிறது, இதெல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் நாள் முழுக்க வந்து பயங்கர வேலை இருப்போம், பயங்கர பிஸியாக இருப்போம், சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். பட் இந்த மாதிரியான இடங்களுக்கு வரைக்குள்ள வந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்களும் வந்து பார்க்கணும், நீங்களும் வந்து இதெல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிற எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து முக்கியமான ஸ்ட்ரீட் லண்டனில். ஸோ நீங்கள் வரைக்குள்ளே வந்து வடிவாக பிளான் பண்ணி போட்டு எங்கேருந்து எங்கே ஆரம்பித்து எப்படி வரலான்னு பிளான் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் போடுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த சேனல் வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. வெரி குட். இதேமாதிரி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்கள், இந்த சேனல் ஒன்று இப்படி இருக்குது, நிறைய இடங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுங்கள். எந்த வேலை வந்து வீடியோ எடுத்து போடுறது, சேனலை வந்து வளர்க்குறது உங்களுடைய வேலை. ஸோ மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் ஃப்ளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen.